ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி ஹோம் கார்டனிங். இன்றைக்கி பாருங்க, நேற்று பறிச்சுட்டு வந்ததில் அடினியம் அதோட சீட்ஸ் பாருங்கள். இப்படி தான் இருக்கும், பஞ்சு பஞ்சாக இருக்கும். இங்கே பாருங்களேன், எல்லாத்துலேயும் எவ்வளோ சீட் இருக்குது பாருங்களேன். இது ஃபுல்லாகவே சீட்ஸ் தாங்க. இதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 சீட் இருக்குங்க. இப்போ பாருங்கள், இதான் இந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். விட்டால் காற்றுல பறந்துடுவாங்க. அதான் பிடிச்சி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தெரியுதா ஒரு கம்பு? இந்த கம்பு தான் இது அடினியத்தோட சீடு. இங்கே பாருங்கள், இதான் அடிநிலையத்தோட ஒரு சீடு. இந்த சீட்ஸ் எடுத்துங்க நம்ம இப்படி இது மாதிரி மண்ணில் இப்படி நட்டு வைக்கணும். வச்ச உடனேங்க உங்களுக்கு 2-3 நாள்லேயே இதுக்கு செடி முளைக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறங்க ரோஜா செடிகளை பொறுத்தவரைங்க நம்ம வாங்குறது ரொம்ப ஈஸிங்க. அதை வளர்க்குறது தான் ரொம்ப கஷ்டம். அது எப்படின்னா ரோஸ் மித்த செடிகள் மாதிரி ஒரு சின்ன உரம் கொடுத்தாலே வளர்ந்து வந்துடாது. அவங்க சாப்பாட்டு ராமன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி. இப்போ 15 டேஸ்க்கு ஒரு தடவை அவங்களுக்கு ஏதாவது ஒரு உரம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த உரம் கொடுக்கலைன்னா அவங்களுடைய லீஃபே அதோடைய சுகத்தை நம்மள்கிட்ட காமிச்சிடும். அது நம்ம நிறைய வளர்த்து பார்த்தவங்களுக்கு அதோட இது தெரியும். 15 டேஸ்க்கு ஒரு தடவை ஏதாவது ஒரு மண்புழு உரம் இல்லை எரு, ஆட்டு உரம், இது மாதிரி ஏதாவது மாறி மாறி கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே பண்ணுறது மீன் அமிலம், இது மாதிரி பல இதை ஸ்ப்ரே பண்ணோம்னா, நீம் ஆயில் இருக்குல்ல அது, இது மாதிரி அப்புறம் சாஃப்னு இருக்குது, அதை கொஞ்சம் கலந்து அடிக்கணும். நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன். கெம் அடிக்கலாம். இது மாதிரி மாறி மாறி நம்ம அடிக்கணும். அதோடு இல்லாமல் நம்ம வீட்டில் இந்த வாழைப்பழத்தோல் தண்ணி கரைச்சி வச்சுருப்போம், அதோட மோர் கரைச்சி கொடுக்குறது, இது மாதிரி நடுவில் அவங்களுக்கு மழை வரதுக்கு முன்னாடி வரை இது கொடுக்கலாங்க. ஆமாங்க, அதான் ரோஸோடைய இதுங்க. ஏன்னா ரோஸ் வாங்குறவங்க நான் நிறைய செடி அவங்களுக்கு சேல்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய பூ பூக்கணும், எனக்கு உடனே வச்சோடனே நிறையா வரணும் அப்படிங்கிறாங்க. அது அப்படி பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வீட்டில் நம்ம அதை அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். நீங்கள் அது மாதிரி வளர்த்து பாருங்கள். வாங்கிட்டு போய் நீங்கள் அதோட சின்ன குழந்தைக்கு நம்ம எப்படி ஃபீடிங் பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணி பாருங்கள். உங்களுடைய ரோஸ் செடி கொத்து கொத்தாக போகுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.